As a urologist, I see a lot of men with sexual problems. அவங்களுக்குலாம் அவங்க டெஸ்டோஸ்டெரான் அளவு பற்றி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. ஆனால் டெஸ்டோஸ்டெரான் செக்ஸ் மட்டும் சம்மந்தப்பட்ட ஹார்மோன் இல்லை. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆனா இல்லை பெண்ணான்னு முடிவு பண்ணுறதுலேருந்து நம்ம பியூபர்ட்டி ஏஜ்க்கு அப்புறம் நம்ம ஆனா ஆஃபா அப்படின்னு டிசைட் பண்ணுற வரைக்கும் டெஸ்டோஸ்டெரானுக்கு நிறைய ரோல் இருக்கு. டெஸ்டோஸ்டெரானோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட ரோல் நம்ம உடம்புல என்னென்ன, டெஸ்டோஸ்டெரான் கம்மியாக இருந்தால் என்னென்ன பிரச்சனை, டெஸ்டோஸ்டெரானை நேச்சுரலாக பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள், இதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சின்ன வயசு பயாலஜியில் படிச்சிருப்போம், மென் அப்படின்னா XY குரோமோசோம்னு. XY குரோமோசோம் டிட்டர்மின் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை கம்ப்ளீட்டா ஆண் குழந்தையா வர்றதுக்கு முக்கியமான ரோல் டெஸ்டோஸ்டெரான் தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கிட்னிஸ் மேலே இருக்கு, டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் பண்ற டெஸ்டிஸ் கீழே இருக்கு இல்லையா? ஆனா பிறப்புல அது எல்லாமே ரிவர்ஸ்ல இருக்கும். டெஸ்டிஸ் மேலேருந்து கீழே டிசெண்ட் ஆகும், வேற கிட்னிஸ் கீழே இருந்து மேலே டிசெண்ட் ஆகும். ஸோ இந்த டெஸ்டிஸ் கரெக்டா அதோட பொசிஷனுக்கு வர்றதுக்கே முக்கியமான காரணம் டெஸ்டோஸ்டெரான் தான். அதனால டாக்டர் அது மேலேயே இருந்தா என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். மேலேயே இருக்கக்கூடிய டெஸ்டிஸ் கீழே வரலனா அதோட டெஸ்டோஸ்டெரான் ஃபங்க்ஷன் எதுவுமே நடக்காது. அது மட்டும் இல்ல, அது லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல கேன்சரா கூட மாறலாம். கருவுல நம்மளோட டெஸ்டிஸ் ஒரு கரெக்ட் டெவலப்மெண்ட்டோ, ஆண்குறி டெவலப்மெண்ட்டோ, மற்ற செக்ஸ் ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாம் சீரா இருக்கான்னு டிட்டர்மின் பண்றதே இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் தான். பிறந்ததுக்கு அப்புறம் சைலண்டா இருக்க டெஸ்டோஸ்டெரான் அதுக்கப்புறம் சூப்பர் வேகத்தோட வளர்றது பியூபர்ட்டி ஸ்டேஜ்ல தான். நம்ம எல்லாம் நோட்டீஸ் பண்ணிருப்போம், ஒரு பியூபர்ட்டி ஆன் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் மீசை முளைக்க ஆரம்பிச்சிடும், தாடி முளைக்க ஆரம்பிச்சிடும், குரல் இன்னும் ஒரு டீப்பா ஒரு மாஸ்குலைன் வாய்ஸ் வந்துடும். செகண்டரி செக்ஷுவல் ஹேர், அதாவது நம்ம அக்கல்லையோ மார்லையோ மற்ற பிரைவேட் பார்ட்ஸ்ல ஹேர் டெவலப்மெண்ட்லாம் வரும். நம்மளோட ஆண்குறியோட சைஸும் டெஸ்டிஸோட ஸ்க்ரோட்டமோட சைஸும் கூட என்லார்ஜ் ஆகும். இதுக்கு எல்லாம் முக்கியமான காரணமான ஹார்மோன் இந்த டெஸ்டோஸ்டெரான் தான். அதாவது ஓவராலா ஒரு ஆண் மேட்சோவா ஆகிறதுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான் ஒரு முக்கியமான ஹார்மோன். அது மட்டும் இல்ல, நம்மளோட மசில் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், கூன் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், ஓவரால் growth ஸ்பர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள கிட்னிஸ்ல வர எரித்ரோபாய்டினால தான் ரத்தம் நிறையா சுரக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா டெஸ்டோஸ்டெரானுக்கும் அனீமியா ப்ரிவென்ஷன், அதாவது ரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. இதெல்லாம் விட நம்ம காலேஜ் வயசுல பண்ற சேட்டை, வேகமா பைக் ஓட்டி சீன் போட நினைப்போம் இல்லையா, ஜிம்முக்கு போய் பயங்கரமா மசில் ஏற்றணும்னு நினைப்போம், எல்லாரும் நம்மள தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆப்போசிட் அட்ராக்ஷன் வருது இல்லையா, இதெல்லாம் வர வைக்கிறதுக்கான கல்பிரிட்டும் இந்த டெஸ்டோஸ்டெரான் தான். இதெல்லாம் விட ஒரு ஆணுக்கு ரொம்ப முக்கியமான ஆண்மை தன்மையா இருக்கட்டும், விரைப்பு தன்மையா இருக்கட்டும், விந்தணு உற்பத்தியோ இல்ல அதோட குவாலிட்டிக்கெல்லாம் முக்கியமான ஹார்மோன் இந்த டெஸ்டோஸ்டெரான் தான். இந்த ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றணும்னு நினைக்கிறவங்க நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் பத்தாதுன்னு சொல்லிட்டு டெஸ்டோஸ்டெரான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க பாருங்க, அது ரொம்ப ஆபத்தா முடியும். நம்ம உடம்புல இந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபேக்ட்னு வச்சுக்கலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, வெளில இந்த டெஸ்டோஸ்டெரான் போட்டா உள்ள டெஸ்டோஸ்டெரான் நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆயிடும்னு. அது டெம்பரரி ரைஸ் ஆகும், இந்த மசில் கிசல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா உடம்பு ப்ரொடியூஸ் பண்ற நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் இருக்க பாருங்க, அந்த ஃபேக்டரி கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆகி பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும், பட் பேஸ்மெண்ட் வீக் ஆயிடும். இதனால அவங்க ஃபியூச்சர்ல இம்பார்ட்டன்ட் ஆகிறதுக்கும் ஃபர்டிலிட்டில நிறைய இஷ்யூஸும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த இன்ஜெக்ஷன்ல ஸ்டாப் ஆனா கூட இந்த எஃபெக்ட்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆகுமான்றது டவுட்ஃபுல் தான். டெஸ்டோஸ்டெரான் குறைபாடு இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம டெஸ்டிஸ் கரெக்டான பொசிஷன்ல இல்லைனாலே டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். நார்மல் பொசிஷன்ல இருக்க டெஸ்டிஸ் கூட சில சமயம் டெஸ்டோஸ்டெரான் அளவு கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணாததுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்மளோட ஹார்மோன் ஆக்சிஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் முக்கியமா ஒரு சில ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸ்லயும் டெஸ்டோஸ்டெரான் குறைபாடு நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி ஒரு நார்மல் பர்சனுக்கு கூட ஏஜ் ஆகும்போது டெஸ்டோஸ்டெரான் அளவு கன்சிடரபிளா குறையுது. இது ஏன் நம்ம முக்கியம்னு பார்த்தோம்னா, டெஸ்டோஸ்டெரான் குறைஞ்சா நம்மளோட மசில் மாஸ் குறையும், ஒரு ஜெனரல் சென்ஸ் ஆஃப் வீக்னஸ் அண்ட் டயர்ட்னஸ் இருக்கும், நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அளவு கரெக்டா இருக்காது, ஒரு செக்ஷுவல் டிரைவும் ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு சிச்சுவேஷனும் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பிசி அளவு குறைஞ்சு அனிமியா கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம டெஸ்டோஸ்டெரான் அளவு செக் பண்ணி அவங்க டெஸ்டோஸ்டெரான் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா அவங்களோட நார்மல் செக்ஷுவல் லைஃப் அண்ட் நார்மல் ஆக்டிவ் லைஃப் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு டெஸ்டோஸ்டெரான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். உங்களுக்கு எல்லாம் ஒன்று தெரியுமா, ஆண்களுக்கு வரக்கூடிய பால்னஸ் கூட டெஸ்டோஸ்டெரான் தான் ஒரு கல்பிரேட். அதுக்காக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல டெஸ்டோஸ்டெரான் குறைக்கிறதுக்கு சில மெடிசன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் காரணம் டெஸ்டோஸ்டெரான் தான். இந்த மாதிரி சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல டெஸ்டோஸ்டெரான் லெவல்ல ஆஸ் டாக்டர்ஸ் நாங்க குறைக்கிறது உண்டு.
ஆக டெஸ்டோஸ்டெரான் அளவை எப்போ ஏற்றணும், டெஸ்டோஸ்டெரான் அளவை எப்போ குறைக்கணுன்றது ஒரு கரெக்டான டாக்டரோட கைடன்ஸில் தான் நீங்கள் பண்ணணும். நமக்கு வேண்டிய அளவுக்கு டெஸ்டோஸ்டெரான் நேச்சுரலாகவே நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுது. பட் டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சில நேச்சுரல் வேஸ் இருக்குது. நம்ம எல்லாம் ஃபேட்டி ஃபுட்ஸு அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க குட் ஃபேட்ஸ் உள்ள பொருளை எடுத்தால் அவங்க டெஸ்டோஸ்டெரான் லெவல் பூஸ்ட் ஆகும். ஏன்னா டெஸ்டோஸ்டெரானுக்கு மூலப்பொருளே குட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்க குட் ஃபேட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்க டெஸ்டோஸ்டெரான் லெவல் நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகும். பட் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஹை சுகர்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட். ஏன்னா கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது இன்சுலின் லெவல் இன்க்ரீஸ் ஆகி பேரலாக டெஸ்டோஸ்டெரான் லெவலும் குறையுது. நேச்சுரல் சன்லைட் அண்ட் வைட்டமின் டி டெஸ்டோஸ்டெரான் லெவலை பூஸ்ட் பண்ணும். அகேன் வைட்டமின் டி இஸ் a precursor for testosterone production. நிறைய உடல் பருமன் பர்டிகுலர்லி பெல்லி ஃபேட் இருக்கிறவங்க அதை குறைச்சாலே டெஸ்டோஸ்டெரான் அளவு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம வயிற்றுல இருக்க கொழுப்பு பாடியில ஈஸ்ட்ரோஜன் அதாவது ஃபீமேல் ஹார்மோனா கன்வெர்ட் ஆகி மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான் லெவலை ரிலேட்டிவா குறைக்குது. ஸோ தொப்பையை கண்டிப்பா குறைங்க. நம்மளுக்கு எக்ஸசைஸ் நேச்சுரலா டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல் டூல். ஒரு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் including a strength training boosts your testosterone levels. Finally, உங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஸ்லீப் பேட்டர்ன் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுலேயே உங்கள் டெஸ்டோஸ்டெரான் லெவல் நேச்சுரலாக பூஸ்ட் ஆகும். ஸோ செக்ஷுவல் ஃபங்க்ஷன் தாண்டி டெஸ்டோஸ்டெரான் உடம்புல எதுக்கெல்லாம் தேவைன்றது இந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா? டெஸ்டோஸ்டெரான் டிஃபிஷியன்சிக்கான சிம்டம்ஸ் எல்லா ஏஜ் குரூப்லையும் இருக்கலாம், ஃப்ரம் 20 to 80. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உங்கள் யூரோலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அதுக்கான லெவல்ஸ் செக் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிட்டா அது உங்கள் லைஃப்பை ஒரு நார்மல்ஸிக்கு கொண்டு வந்துடும்.